காலையே 4 மணிக்கு ரக்ஸு எழுப்பி விட்டுட்டேன். எழுப்பி விட்டு அவன் படிச்சுட்டு இருந்தான். நான் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அம்மா நீ நமக்கு என்னென்ன வேலை நான் சொல்கிறேன். என்ன சமைக்க போகிறேன்? என்ன பண்ணுறீங்க? ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா ஃப்ரைடே ரொட்டீன் நம்ம பார்க்கலாமா? எத்தனை மணிலேருந்து? ஷார்ப்பாக 9 மணி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ரக்ஷுக்கு மட்டும் காலேஜ், நிருவுக்கு வந்து லீவு. நாளைக்கு 2 பேர்த்துக்கும் லீவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பழனிக்கு போகிற பிளானில் இருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு என்னென்ன பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. காலையே 4 மணிக்கு ரக்ஸு எழுப்பி விட்டுட்டேன். எழுப்பி விட்டு அவன் படிச்சுட்டு இருந்தான். நான் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு குட் மார்னிங் போடுற பசங்களுக்குலாம் குட் மார்னிங் போட்டுட்டு அப்புறம் சமைச்சிட்டு இன்றைக்கி வந்து கொள்ளுப்பருப்பு ரசம் வச்சு சமைச்சிட்டு அவங்களையும் கொண்டு போய் பல்லடத்தில் பஸ் வச்சு விட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோனெல்லாம் நோண்டிட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிரு அதுக்குள்ளவே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டான். நான் இன்னும் சாப்பிடல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போர்வையெல்லாம் வந்து மிஷினில் போடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டுட்டேன். ஓகேங்களா? அப்படியே போட்டேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன வந்து லைவில் கேட்டிருந்தீங்க, அம்மா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது, நீங்கள் வெயிட் லாஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எனக்கு சீரியஸாக நல்லாவே வெயிட் லாஸ் ஆனது தெரியுது. இப்படி கை நீட்டு 2 கையும் கொஞ்சம் கிட்ட அம்மா லூஸா எப்படி தெரியுமா இருக்கும் பாடி ஷேப். இப்போ இப்படி வருதா, கொஞ்சம் உள்ளே போகுது, திருப்பி இப்படி இங்கே வருதா? எனக்கு இங்கே பெருசு, அதுக்கு நான் என்ன பண்ண இப்படி வந்து இது உள்ள போய் ஷேப் கரெக்டாக உட்காரும் தெரியுமா? எனக்கு இந்த பாடி ஷேப் கரெக்டாக வரும். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது அசிங்கமாக தெரியுது. கையை இப்படி வச்சிருக்கும் போது இடுப்போட ட்ரெஸ் ஒட்டிக்குதா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் மட்டும் புடச்சிட்டு இருக்குது. புடச்சிட்டு போ. ஸோ எனக்கு இந்த இடத்துல நல்லாவே டபுள் சின் எனக்கு அழைச்சிட்டு இருந்தாங்க. நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? டபுள் சின்னா பொடி கிறுக்கி சொல்கிற வெயிட்டு குறைஞ்சிருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு ஃபேஸ்லேயே அந்த மாற்றங்கள் தெரியுது. நமக்கு வெயிட்டு குறையிறதுன்னா எங்கே நமக்கு தெரியும்னா ஃபேஸ் நல்லாவே தெரியுது. ஸோ ஓகே, அது நம்ம சேல் பண்ணுற வெயிட் லாஸ் கஞ்சி குடிச்சு தான். அது நான் ஒழுங்காக ப்ராப்பராக டெய்லியும் காலையில் தினம் குடிச்சிட்டு வந்தோன்னா இன்னுமே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஒரு நாளைக்கு குடிக்கிறது, அப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் இருக்குது, அப்புறம் ஒரு நாள் குடிக்கிறது, அப்புறம் 3-4 நாள் தொடர்ந்து குடிக்கிறது, அப்புறம் 4 நாளைக்கு குடிக்கிறது இல்லை, அப்புறம் இடைப்பட்ட நேரத்தில் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் டீ குடிச்சிடுறது. ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறதுனால தான் இந்தளவுக்கு. இதே நான் அதெல்லாம் பண்ணாமல் பண்ணிங்கன்னா சூப்பராகவே ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா பேசாமல் இது தூக்குவோம். இது வந்து நிஜமாமா அக்ஷமா இந்த பேண்ட் இன்னைக்கு நான் சுருங்கி இருக்கும்னு நினச்சி துவைச்சதுல. ஏன் என்ன இந்த பேண்ட்டுக்கு என்ன குறை? இப்போ குறை சொன்னேன் சும்மா. ஆமாம்மா நிஜமாமான்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் உட்காந்துக்கிறேன். எனக்கு ஃப்ரீயா போட பிடிச்சிருக்கு, அதனால நான் ஃப்ரீயா ஒரு சைஸ் பெருசா எடுத்திருக்கேன். லென்த்தும் அப்படிதான் இருக்கும், லூஸும் அப்படிதான் இருக்கும். உண்மை அப்பா பார்த்தாலும் ஓவரா கலாய்ச்சிட்டு. இது வந்து சின்ன மேடம் போர்வை. அது ஏன் போர்வை? சாரி, இது வந்து அக்கா வந்திருக்கும் போது அக்காவும் மாமாவும் யூஸ் பண்ண போர்வை. இது சின்ன மேடம் போர்வை. இது ஏன் போர்வை. இது அந்த போர்வை. இந்த போர்வை வந்து எங்கள் மாமா பற்றிட்டாங்க. இந்த போர்வை பார்த்தீங்கன்னா பிரபாக்காவும் சபரிக்கு பற்றிட்டாங்க. இன்றைக்கி தான் துவைக்கிறேன், தீபாவளிக்கு வந்துட்டு போகிறது. 5 தலைகாணி வரையில் 4 தான் இருக்குது. ஒன்று வந்து கிழிச்சாச்சு. மொத்தம் 6 தலைகாணி. ஆமாம், 6ல் 5 இருக்குதா? 4 போயிடுச்சா? 5 இருக்குது. இந்த அம்மளிக்கு விருந்து வைக்கும் போது நம்ம மரத்தில் வந்து இலை இல்லை. இப்போ நம்ம மரத்தில் இலைப்பாரு காலை கொடுமை. அதுக்கு 20 ரூபா தண்ட செலவு. இந்த அழுக்கு துணி வேற ஏகப்பட்டது கணக்குது. இதெல்லாம் கவிச்சு போட்டுட்டு வீடு கழுவ மாட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. மீதி வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒட்டரை அடிக்கிற குச்சி சாயங்காலம் தான் வாங்கிட்டு வரணும். நம்ம வீட்டில் இல்லை, சாயங்காலம் தான் வாங்கிட்டு வரணும்.
எந்த அறிவாளி வெள்ளை கலர் சாலி கொண்டு போய் மிஷின்குள்ளே போட்டுச்சு? எல்லாத்தையும் அழுக்கு கொண்டாந்து உள்ளார போட்டான். பின்னாடி அழுக்கு துணி கிடக்கு, போய் எடுக்க போடு. போகிறாங்க. எங்கே போன? இங்கே வா, இங்கே வா. ஸ்டேஜ் திங்ஸ் பார்த்தா இந்த தண்ணிக்குள்ளே நடக்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நீ நிப்பாட்டு. வெட்டிங் ஆனிவர்சரி. உண்மையை தானே சொன்னாங்க. வாழ்கிற வாழ்க்கைக்கு அது ஒன்று. எஸ். அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி பள்ளி கருமா. பள்ளிமா எங்க? இங்கே. அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி இல்லாமல் நாங்கள் வந்தோம் சொல்லு. எங்களை மாதிரி பொக்கிஷம் கிடைக்கிறதுக்கு ஒன்று கல்யாணம் இருக்கணும். அப்போ இந்த வெட்டிங் ஆனிவர்சரி எவ்வளோ முக்கியம். எங்கம்மா ஆள் காண போகிற? அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது வாங்கி கொடுத்து வெட்டிங் ஆனிவர்சரி விஷ் பண்ணால் பரவாயில்ல. நீ தான் எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும். 22 வருஷமா ஒன்றும் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி கேசரியாக செஞ்சு கொடுத்துருக்கியா? நீ இந்த வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் செஞ்சு கொடுத்துருக்கியா? அப்புறம் என்ன? கிரெடிட்டட். ஒய் கிரெடிட் கார்டு HDFC பேங்க்கா? கிரெடிட்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்திருக்குது. 1000 தான் வந்திருக்கு. 1000 தான் வந்திருக்குது. போயிருக்கு. கிரெடிட்டட் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை விடு. சொல்லுடா. ஒன்றும் இல்லை விடு. கிரெடிட் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். மருதாணி பறிச்சிட்டியா? டெபிட் ஆயிருக்கு. ஆமா, டெபிட்னா தான் போயிருக்கு. கிரெடிட்னா நமக்கு வந்து நமக்கு பணம் வந்திருக்கு. யாராச்சும் மசாலா ஆர்டர் போட்டிருப்பாங்க, வரதும் இருக்காது. நான் போய் பேச்சு வளர்க்கலாமா? தெரியல. நீ நமக்கு என்னென்ன வேலை நான் சொல்கிறேன், அது கேளு. அதுதான் வேலையா நீ சொல்லுன்ட்ட. இப்போ வந்துட்டு இதை துவைச்சி போட்டு அதை எடுத்து கொண்டு போய் நான் காய போட்டு வீடை கூட்டிட்டு ரெடியாகி கஸ்தூரி அக்கா அவங்க அம்மாட்ட கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வந்தோடனே அக்கா கூப்பிட போவோம். இதுதான் இப்போதைக்கு வேலை. அக்கா வந்து சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கஸ்தூரி அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வரும்போது பூ வாங்கிட்டு வந்துட்டு, சரியா? பூ ரேட் ஜாஸ்தியாக இருந்தால் வாங்க வேண்டாம், வந்துடலாம். அப்புறம் வந்துட்டு எனக்கு இப்போ 2 லெட்ரு வந்திருக்கு. எதுலேருந்து வந்திருக்குன்னு தெரியல. ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கு. அது வந்து நான் மக்கள் சேவை மையத்தில் கொடுக்க சொல்லிட்டேன். அவங்க கிஷோர் அங்கே கொடுக்குறேன்ட்டாரு. இன்னொருத்தர் கால் பண்ணி ப்ளூ கார்டா ஏதோ சொன்னாங்க. அவங்க நான் அப்பார்ட்மெண்ட்கிட்ட வந்துட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது 2 லெட்டர் வேணும் எனக்கு. ஆனா என்ன லெட்டர் எதுக்கு வந்திருக்குது எதுவும் தெரியல. ரெண்டுமே பேங்க்ல இருந்து தான் வந்திருக்கு. ரெண்டுமே என்னோட பேங்க்ல இருந்து வந்திருக்கு. ஏற்கனவே வந்துட்டு ரிட்டர்ன் போயிடுச்சு. அப்புறம் நான் ப்ரெஷர் போட்டேன். அங்க ஒரு ஆடு நான் அப்படியே பாக்குதுமா. அங்க வேற ஆடுல இப்படி பாக்குது. ப்ரெஷர் போட்ட பின்னாடி இப்போ வந்து எனக்கு அது 5ஆம் தேதி டிஸ்பேட்ச் பண்ணிட்டாங்க. அம்மா வந்துட்டான் குட்டி பையன். நேத்து வந்து இங்க வந்துருச்சு வீரபாண்டிக்கு. இங்க ஒரு இது தண்ணி குடிக்குதுமா. அதுக்கு தண்ணியா இருக்கு. அச்சா தும்புது. அதை போய் வாங்கணும். எனக்கு இப்போ பைத்தியம் முடிக்குது. ஏன்? சரி நீ பாரு, உன் ஃபோனில் பேட்டரி பர்சன்டேஜ் சுத்தமாக இல்லை, 20 தான் இருக்குது. மேட் அடிக்கணும். நீ அடிச்சுட்டு குளிச்சுக்கிறியா? நான் குளிச்சுட்டு அப்படியே இப்படியே அந்த இதில் வச்சு இங்கே நின்று அடிச்சின்னு இரு. நல்லா அழுக்கு போயிடும். எண்ணெய் தெரிச்சு கிடக்குது. அப்புறம் நாளைக்கு ஊடு தொடச்சிக்கிட்டு இருக்கிற மேட்டெல்லாம் துவைச்சிக்கலாம். சரியா? எந்திரிவா, நான் ஊடு கூட நான் கூட்டிக்கிறேன். நீ அதை அடி, நான் அலசிக்கிட்டேன். இப்போ எங்கே கிளம்பிட்டோம்? திருப்பூர் போயிட்டு கஸ்தூரி அக்கா அவங்க அம்மாவுக்கு மசாலா கொடுக்க போகிறோம். ஏம்மா கொடுத்துட்டு அப்படியே பூ வாங்கிட்டு வரப்போகிறோம். இப்போ
போகலாம். போயிட்டுருக்கோம். நன்றி. நினைச்சிட்டே இருப்பேன், பாப்பாட்ட சொல்லிட்டே இருப்பேன். நன்றிகள் பல, நன்றிகள் பல. நீங்களாம் இல்லாம நான் எப்படி? நீங்களாம் வந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்குறீங்கல்ல, எல்லாம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒரு தைரியத்தை கொடுக்கும் போது நமக்கு என்ன வாங்க ஏதாவது என்ன பிடிச்சிருச்சா? ஏங்க இன்னைக்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒன்று நடந்துருச்சு. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டான். எவ்வளோ கிருஷ்ணகிரியாம்மா, உங்க ஃபேன்ஸுக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு வந்து கூப்பிட்டு அக்கான்ட்டு நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கூப்பிட்டானா சரி நான் போய் கதவை திறந்து இந்த டிக்கிறவங்கலாம் வருவாங்கல்ல அவன் நினைச்சு கேட்டு போறதுனால நெல்லருந்து வீட்டுக்குள்ள வராங்க. அங்கேயும் இல்லை, யார் நீங்க? அப்பா அப்ப வேண்டியதானே யார் நீங்கனாலே உங்க ஃபேன்ஸு உங்களை பார்க்க கிருஷ்ணகிரியில வரேன். நான் எனக்கு உண்மையே பயம். கத்திர கூட யாரும் வரமாட்டாங்க இந்த நேரத்துல. எல்லாம் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. பயந்துட்டு உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருந்தா யாராவது ஒரு ஆம்பளை வந்தா ஏத்துக்கீங்களா சும்மா அப்படிங்கன்னா அப்படியே நிக்கிறாங்கிறேன். ஒரு குழுக்கு இன்னொரு பையன் என்ன பண்ணீங்க அப்படி இல்லை கிளம்புற வீட்டு வெளியே அவன் இப்ப இந்த கேட்ல இரு கேட்டு நான் கேட்டு கதை நிக்கிறேன். அவன் இப்படி நிக்கிறான். எட்டி பிடிச்சா எப்படி இருக்கு? எனக்கு பயம். இந்த மாதிரி பயம் பயந்தது இல்லை. ஆக்சிடென்ட் ஆனது கூட இப்படி பயத்துல இந்த இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பயம் பிடிச்சி அப்படி இருக்கணும். தேங்க்ஸ்னா பத்துனா கூட யாரும் இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. அது கரெக்டாக எப்போ நான் வந்தேன்னா நான் வீடியோ பார்த்து வந்தேங்கிறான். சரி பல்லட வரலாம், திருப்பூர் வரலாம், வீடு பட்டியலே பற்றி வருவான். எனக்கு அது என்ன சந்தேகமா இருக்கு. அவன் கிருஷ்ணகிரி வந்துடுறாங்க இங்கே பக்கத்தில் தான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம அதுக்கெல்லாம் பேசி பண்ணுறதுனால நாம் சொல்கிறத நம்புவாங்க அப்படின்னு வேறு மாதிரி கூட பண்ணுவாங்க. அதனால எனக்கு செம்ம பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கிருஷ்ணகிரினா ரைட்டு பல்லட நீ வரலாம் பண்ணுறது. பல்லட வந்து நீ எந்த பஸ் ஏறணும்னு தெரியாது, திருப்பூர் வந்து எந்த பஸ் ஏறணும்னு தெரியாது. அப்புறம் எப்படி நீ கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி வந்து நான் பேசுகிறாங்க போது நான் முன்னாடி நம்ம போர்டில் கூட செடி ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. போர்டும் தெரியாது, எங்கள் வீட்டுக்கு போர்டு கூட தெரியாது. வீட்டுக்கு வந்து அப்படி பாப்பா இருந்தாதானே? பாப்பா வந்து நானும் இருக்கேன். என்ன பண்ணுவோம் ஒன்றும் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் போயிட்டு இருந்தாலும் எனக்கு பயம் திருப்பி வந்துடும். நான் இங்கே பண்ணுறேன். யாருக்காவது நம்பர் வாங்கி வச்சுக்குவாங்க. பக்கத்தில் கவுன்சிலர் நம்பர்லாம் இருக்கு. அந்த கண்ணாடி மாதிரி தான் வச்சுருக்கீங்க முன்னாடி. நான் கதை மெயின் டோரை திறந்து சரி நம்ம கிளம்ப போகிறோமேன்ட்டு அப்புறம் துணியெல்லாம் புரிஞ்சு போட்டு எல்லாம் பண்ணிட்டு கதவுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து கூப்பிடும் போது இந்த பொருள் விற்கிற பசங்களாம் வருவாங்க அப்படின்னு நினச்சி சரி அதுக்கு ரெண்டு போய் கதவு திறந்தா அவன் நேர்னு உள்ள ரெண்டு பேரும் எனக்கும் ஆனால் பயத்தினால அவன் முன்னாடி காட்டிக்க முடியல. இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே லோக்கலுக்குள்ள தான் ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாங்கள் துணி எடுக்கிறதுக்கு வந்துட்டு போகும்போது 3 பேர் பைக்கில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி நடத்திட்டு போனோம். அப்போ போயிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வீடியோ இருக்கிறாங்களே அங்கிட்டு கிளம்பிட்டோம். ஏமா அக்கா பஸ் ஏறிச்சு, அக்கா கூட்டிகிட்டு பார்க்கலாம். எப்படி நீங்கள் மேட்சிங் போடலாம்? நானும் காலையில் எப்படி நீங்கள் மேட்சிங் போடலாம்? மம்மி ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்து பழகுங்க. ஹாய் 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 ஹாய். காலையில் தான் நான் எடுத்து ரத்தம் வந்துச்சு. எடுத்து கத்துச்சு பாரு வீச்சுன்னு. ஹாய் இங்கே போகிற உங்க கூப்பிட்டுட்டே இருந்தாலும் திரும்பி அவளை ஹாய்னு சொன்னா அப்படியே எங்கே குதிக்கிற தங்கப்பட்டுவியா? நல்ல உறக்கமா? எத்தனை மணிக்கு போகணும்? எத்தனை மணிக்கு வரும்? மம்மி என்ன பண்ணுறீங்க? ரெண்டு எங்கள் அம்மா வெள்ளை சக்கரை டீ குடிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேடம்?
அவங்க 3 பேத்துக்கு சாப்பாடு போடுங்க. ஏத்துற ப்ரெஷருக்கு சரி மண்டை மட்டும்தான் வெடிக்கல, சீக்கிரம் அதுவும் வெடிச்சு. நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். என்னது? இன்னைக்கு 2 ஏடிஎம் கார்டு வந்திருக்குது, ஓகே தான். ஃபியூச்சரில் அது வந்து பிரச்சனையாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் என்னாகும்? 2மே கைக்கு வந்துருச்சு, 2மே என்னோட ஓடிபி சொல்லி தான் வந்திருக்கு. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ பேங்க்ல கேட்டு பாரு. கருத்து நீ எங்களுக்கு கருத்து மேலே பேங்க்ல கேட்டு பாரு, 2 ஏடிஎம் எனக்கு வந்திருக்கு சொல்லிட்டு. ஒன்று யூஸ் பண்ணி ஒன்று யூஸ் பண்ணலாம் பிரச்சனை வருமா? தெரியல எப்படின்னு. நான் இன்னும் கார்டவே முழுசா படிக்கல. கார்டை வாங்கி கையில் உங்க கையில தான் கொடுத்து வந்துட்டு இருக்கேன். இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு சிம்ல போடு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டீ. எதுவும் இல்லை. நீ 2 கார்டில் எந்த கார்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறீங்க? பேங்க் தெரிஞ்சு தான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த கார்டில் நீ எவ்வளோ வேணால் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், எதுவும் வராது. ஆனால் அந்த கார்டில் லிமிட் இருக்குது. ஆனால் அந்த கார்டு இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண அப்படின்னா அந்த கார்டுக்கு கேஷ்பேக் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த கார்டுக்கு லிமிடேஷன் இருக்குது, இதுக்கு லிமிடேஷன் கிடையாது. எனக்கு லிமிடேஷன் இல்லாதான் வேணும். அப்போ இதை நான் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறேன். சரி நீங்கள் வந்துட்டு சரி ஆகிறப்போ அதை நீ 3 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 8/32 அந்த கார்டு இல்லை. நீங்கள் வந்துட்டு பூ கட்டுங்க. இது வந்து 11/32. நீ இதை எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் பண்ணுறீங்க. பூ கட்டிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். உனக்கு நாளைக்கு பழனிக்கு போகலாம்னா, இப்போ நாளைக்கு காலேஜ் எக்ஸாம் இருக்கா. ஸோ இதனால நம்ம மண்டே போய்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் மண்டே போய்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தங்குற அதை ஓட்டுவாங்களா? ஓ அது தெரியல, நான் கேட்டேன் அவரை. ஆனால் ரஷ்ஷாக இருக்கும்பா, முடியாது, நீ வந்து மண்டே பிளான் பண்ணிக்கிட்டாங்க. ஒரே பேச்சுல சரி இப்போ அவங்களே பழனிக்காரங்க, அவங்களுக்கு தெரியாமல நமக்கு தெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே மண்டேவே நம்ம மண்டே இங்கே வந்து 1:30 மணிக்கு பஸ் ஏறணும். நீ 4 மணிக்கு போயிடலாம். என்னவா உன் புள்ள ஏதோ வந்துட்டு ஒன்று கேட்டுச்சான். என்ன கேட்டுச்சு? தெரியல, என்ன கேட்குற? வந்துட்டு தானே கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? எனக்கு ஒன்று நான் வந்துட்டு ஒன்று கேட்டேன். நான் இன்னைக்கு கேட்டேன். என்ன கேட்டீங்க சொல்லுங்க. சொல்லு, நான் என்ன கேட்டேன்? என்னது வாங்கி தரியா? நான் கேட்டேன். அதான் என்ன நான் ஒரே கலர் போட்டிருக்கேன், சாக்லேட் எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு நான் கேட்டேன். ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுப்பியா? வேற என்ன சொல்லு பாப்பா. பிரியாணி கேட்டேன். பிரியாணி சண்டே தானே கேட்ட? அதான் கேட்டேன். நான் இன்னைக்கு தான் கேட்டேன். நான் சண்டே செஞ்சுட்டு மண்டே மார்னிங் வீடு வாசல் கழுவிட்டு மதியமா நம்ம கிளம்பி போய்க்கலாம். போயிட்டு இன்னைக்கு எனக்கு அருண் ஐஸ்கிரீம்ல நீ வாங்கி தர. அருண் ஐஸ்கிரீம்க்கு நான் போக மாட்டேன். நைட்டியோட தான் நான் போறேன். நைட்டோட எது வரைக்கும் நீ பல்லடம் போற? நான் அந்த கடை வரைக்கும் தான். எந்த கடை வரைக்கும்? ஹோல்சேல் கடை வரைக்கும். எண்ணெயும் மிளகாயும் வாங்கணும். அதுல இருந்து 4 அடி தான் அருண் ஐஸ்கிரீம். எனக்கு புரியல, நீ நாளை போய் வாங்கிட்டு. நீ தான் வண்டியில கூட்டு போன. என்னால முடியாதா? திரும்ப அதை நான் சுத்திர மாதிரியே இருக்கு. என்னால போட்டுருக்கவே முடியல. இப்போ வரும்போது அந்த சேடப்பாளையம் பிரிவிட்டு அங்கே வாங்கி கொடுத்துரு. போதுமா? ஒண்ணுக்கு 2 ஏடிஎம் கார்டு வச்சிருக்கேன். அக்காரிவா HDFCல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். HDFCல சும்மா குடுத்துறாங்களா அக்கவுண்ட், அதெல்லாம் பணம் மெயின்டைன் பண்ண பாத்துக்கோ. ஆனா எங்க அம்மா வச்சிருந்தது 0 பேலன்ஸ். தெரிஞ்சா சரி. 220 ரூபா வச்சிருக்கேன். போதுமா? 170 ரூபா வச்சிருக்கேன். கிட்ட அது கூட இல்ல. உன் அக்கௌண்ட்டுக்கு அன்னைக்கு 500 ரூபா மாத்திரம் 100 ரூபா சல்பட்டு 400 ரூபா வச்சிருக்க. நீ என்ன விட நீ பணக்காரி.
எக்ஸ்கியூஸ் மீ நீங்களாச்சும் இருங்க 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 9,000 வச்சிருக்கீங்க, நீங்க பெரிய பணக்காரி. இருங்க 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 நீங்க கையில வச்சிருக்கீங்க, நீங்க ஜிபேல வச்சிருக்கீங்க, என்கிட்ட அக்கவுண்ட்ல தான் இருக்கு. அதை நான் எடுக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நீங்க தானே பெரிய பணக்காரி. அந்த 50,000 நான் ஏடிஎம் கார்டு எடுத்ததுக்கு அப்புறம் செலவு பண்ணவே மாட்டேன். நைட் என்ன சமைக்க போறேன்? ஓகே 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 ஓகே. எல்லாரும் பார்த்துக்கோங்க, 300 ரூபாய்க்கு கடையில் போடுவாங்கன்னா கருவேப்பிலை ரோஸ்மா தருவாங்க. நீங்க கேட்காமலே தராங்க. கேட்காமலே தராங்க. 1 கிலோ கருவேப்பிலை எவ்வளோ தெரியுமா? 60 ரூபா. சாமியோய். இந்த பூண்டு அங்கே கொண்டு வைக்கவா? பாலை மட்டும் உள்ள வச்சுட்டு பாலை மட்டும் உள்ள வச்சுட்டு எண்ணெய் இங்கே எடுத்து. சரி நீங்க செய்ய ஆரம்பிங்க, நான் போயிட்டு. அது எதுக்கு என்ன பண்றீங்க? அம்மா எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குமா? ஏதாச்சும் உன் பிள்ளை என்கிட்ட ஒன்று கேட்டுச்சு, இது சாப்பிடணும் போல இருக்குன்னு. நீ என்னன்னு கேட்கணும். ஃப்ரைடு சிக்கன். ஃப்ரைடு சிக்கன் கேஎஃப்சி மாதிரி. அதுதான் கேட்டுச்சேன்ட்டு வண்டியில் போகும்போது. கேட்டால் நீங்கள் தானே வாங்கி தருவீங்க. அவங்க கொடுத்தது அவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம கடையில் வாங்கி தந்துக்கலாமா? கிரில் லேண்டா? நிஜமா உன் புள்ள சொன்னதுக்கப்புறம் எனக்கே தோணுதுமா சாப்பிடணுன்னு. ஆனால் அங்கே ஷவர்மா நல்லா இருந்துச்சுல்ல? ஒரு காலத்தில் ஷவர்மானாலே எங்கள் அம்மாவுக்கு ஆகாது. ஏமா திட்டு விழுகோ. சரி நீ பாரு. என்ன பண்றீங்க? எஸ் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அப்படியே இந்த சட்டில் ஜிலேபி போட்டால் எப்படி இருக்கும்? போடா போட தெரிஞ்சா நம்ம போட மாட்டேனா? ஆனால் அவங்க போடுறத பார்க்கும்போது நல்லாயிருக்கும். கிண்டிகிட்டே இருக்கணுமாம்மா? என்ன வேணும் அடிக்கு? எவ்வளோ என்ன வேஸ்ட் ஆகுது? இப்படின்னு தான் அடிக்குது. மேலே துணிக்காய போடும்போதுமா இந்த இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஏன்னு தெரியல எரியுது, ஏதோ கிழிச்ச மாதிரி அங்கங்க. எது எங்கே எரியுதுன்னு கண்ணும் தெரிய மாட்டேங்குது, எங்கே கிழிச்சிருக்கணும் தெரிய மாட்டேங்குது, ஆனால் எரியுது.